அது மட்டும் இல்ல, எங்க தொண்டர்களை வந்து தளபதி மதிக்க போய் தான், எங்கள்ல அவர் ஒருத்தரா இருக்க போய் தான், அவர் எங்களை விரும்ப போய் தான், அவர் வந்து எங்களை உங்களை குடும்பத்தில் ஒருத்தரா பார்த்தாரா? இல்ல. எங்களை உங்களை அவர் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரா? இல்ல. எங்களை உங்களை அவர் எப்படி பார்த்தாரு? எங்களை 15 படங்களை நடிக்க வச்சிருக்காருக்குண்ணா. ஓ, ஒரு பெரிய கூத்துப்பொட்டரில் வந்து பரிசளித்து வந்தவர் அப்படியே ஒரு 15 படத்தில் நடித்து 20 தேசிய விருதை வாங்கிட்டாப்புல. யாரா இவன் படத்தில் நடிச்சுக்கான்னு சொல்லி நம்ம தம்பி கேமராமேன் தம்பிகிட்ட கேட்டால், ஆனால் அந்த கோர்ட்டு படத்தில் பிரேம்ஜி எப்போ வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் பிடிப்பார்லண்ணே, அவன் தானே இவன். நீ சொன்னதுக்கப்புறம் தானே தெரியுது பல படத்தில் நடிச்சிருக்குது. அப்படிப்பட்ட கேரக்டர் இவர் கொடுத்து நடிக்க வச்சிருக்காப்புல. அதாவது மாவட்ட செயலாளரை இவருடைய படங்களில் 15 படங்களை நடிக்க வச்சுட்டாராம். அதனால் அந்த மாவட்ட செயலர் என்ன சொல்றாரு? 15 படங்களை தளபதி என்ன நடிக்க வச்சிருக்காரு. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த என்ன 15 படங்களை நடிக்க வச்ச என் தளபதியை இதுக்காக நான் முதலமைச்சர் ஆக்கி காட்டுன்றான். 15 படங்கள் நடிக்க வச்சா வீட்டில் கூட்டு ஒரு நாள் விருந்து போடு, இல்லை ஒரு 4 சால்வையை போடு, ஒரு புத்தகத்தை போடு. 15 படத்தில் காசு வாங்கிக்கிறதுனா அந்த காசில் கொஞ்சம் பாதி காசை கமிஷனாக கொடு. இல்லை அவன் படத்தை முதல் காட்சி பாரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட் எடுத்து இந்த 15 படத்தை நடிக்க வச்சது இல்லாமல் என்னை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கி, என்னை ப்ரொடியூசர் ஆக்கி, இன்னைக்கு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கேன், நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் இருக்கிறேன், நடிகர் சங்கத்திலும் இருக்கேன்னா அது காரணம் தளபதி தான். அதனால இந்த தளபதி முதலமைச்சர் ஆகணும். நான் 30 வருஷமா நடிச்சிருக்கிறேன், என் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதனால என்னை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம். என்னை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கியிருக்கீங்க, ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கீங்க, என்னை நடிகர் ஆக்கியிருக்கீங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகுன்னு இவன் பக்கம். டே யாரா நீங்கள் எல்லாம்? முதல்ல எப்பேற்பட்ட ஆட்களை பாருங்க. இவங்க கொடுக்குற வந்து பேச்சு கிடையாது, ஒப்புதல் வாக்குமூலம். இதுதான் இவங்களுடைய அரசியல். நான் நடிச்சேன் ஓட்டு போடு, என்னை நடிக்க வச்சீங்க உங்களுக்கு ஓட்டு போடு.